வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் தகுதி தேர்வுன்னு ஒன்று வச்சாங்க. இந்த தேர்வு எழுதின பிறகு தான் அவங்களுக்கு ஆசிரியர் ஆகிறதுக்கு தகுதி வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு முன்னால் அவங்க டீச்சர் ட்ரைனிங்கு பிஎட் எம்எட்லாம் தேர்வு எழுதினாங்களே, இந்த தேர்வு தான் தகுதி தேர்வுனா அந்த தேர்வு என்ன தேர்வு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. நான் என்னுடைய நண்பர்களெலாம் கேட்டேன், இந்த தகுதி தேர்வுன்னு வைக்கிறாங்களா, அதுக்கு என்ன பொருள்? அப்போது ஒருத்தர் சொன்னார், இல்லை சார், அது அவங்க டீச்சர் ஆகிறதுக்கான படிப்பு, இது வேலை வாங்கிறதுக்கான படிப்பு அப்படின்னு சொன்னார். அது இதுக்கு அரசு சொல்கிற காரணம், உலகம் அன்றாடம் மாறிக்கொண்டிருக்கிறது. யார் தங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, 2 பேர் அப்டேட் பண்ணிக்கணும். ஒன்று டாக்டர்ஸ், இன்னொன்று டீச்சர்ஸ். ஏன்னா புதுசாக நோய் வருது. அதனால் டாக்டர்ஸ் தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதிய வகையில் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே டீச் பண்ணுறவங்களும் அவங்க துறையில், குறைஞ்சபட்சம் அவங்க துறையிலையாவது அப்டேட்டாக இருக்கணும். இப்போ நான் தமிழ் ஆசிரியர்னா தமிழில் லேட்டஸ்ட்டாக என்ன இலக்கியங்கள், என்ன மாற்றங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன படைப்புகள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது அடிப்படை. அதனால் ஆசிரியர்கள் தங்களை அன்றாடம் தகுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய அடிப்படை நோக்கம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அப்போது பிஎட் எம்எட் இதெல்லாம் வேலை வாங்குவதற்கான படிப்பு. ஆனால் வேலை செய்வதற்கான படிப்புன்னா அன்றாடம் ஆசிரியரிடத்தில் வாசிப்பு பழக்கம் இருக்கணும். அதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல வரோம். தகுதி தேர்வு சரியாக தப்பாங்கிறத விட்டுருங்க. ஆனால் ஆசிரியர்கள் அன்றாடம் வாசிக்க வேண்டும். இப்படி சொன்னோன்னே இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? காலங்காத்தால் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு சிலபஸ் முடித்து எம்இஸ் போட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, உட்காந்து படிச்சுன்னு முடியுமா? படிக்கிறதுக்கெலாம் நேரம் இருக்குதா? இந்த சிலபஸை முடிக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அது நடைமுறை சார்ந்த சமாளிப்புகள். ஆனால் நம்மை புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு நாம் படிக்கணும். சில பேர் சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போகிறேன் சார், நான் இதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த விஷயத்தை நான் நல்லா படித்து எல்லாத்தையும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒருபோதும் தயவு செய்து ஆசிரியர்கள் அப்படி சொல்லக்கூடாது. எல்லா துறை சார்ந்த அறிவும் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்கள் துறை சார்ந்த அறிவிலே நீங்கள் சிறந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அடுத்த துறைகளை சார்ந்து நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டாவது இருக்க வேண்டும். அப்போது படிப்பதற்கு வயசு, சூழல், இந்த காரணங்களெல்லாம் சொல்லவே முடியாது. சமீபத்தில் சிவநேசன் என்கிற 91 வயது முதியவர், அவருக்கு 6 பிள்ளைகள், 16 பேர பிள்ளைகளாம். அவர் இப்போ டாக்டரேட் வாங்கியிருக்கார் 91 வயசில். சரி, அவர் தான் 91 வயசுலனா இத்தாலியில் பெட்டர்னோன்னு ஒரு நபர் 98 வயசில் டாக்டரேட் வாங்கியிருக்கார். இப்போ அயல்நாட்டில் இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, வயசானவங்களாம் அங்கே சர்வசாதாரணமாக படிப்பாங்க, டாக்டரேட் என்ரோல் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? அவங்க தான் அவங்க பேர பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு விடுவாங்க, காலையில் கொண்டு விடுவாங்க, சாயந்தரம் கூப்பிட்டு போவாங்க. இப்போ காலையில் விட்டுட்டு சாயந்தரம் கூப்பிட்டு போகிறவங்க காலையில் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் இவங்க போய் என்ரோல் ஆகிடுவாங்களாம். என்ரோல் ஆகிட்டு இவங்க படிச்சுட்டு ஈவினிங் வரும்போது அவனையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்போ சில பேர் கேட்பாங்களா, எதுக்கு அவனை விட்டுட்டு வீட்டுக்கு ரெஸ்ட் எடுத்து சாயந்தரம் போனோம்னா? இல்லை, அவன் படிக்கிறான், அவன் அப்டேட்டாக இருக்கான், சில கேள்விலாம் கேட்டால் நாங்கள் முழிக்கக்கூடாதுல்ல, அதனால் நாங்கள் படிக்கணும்னு சில அயல்நாட்டு பெரியவர்கள் சொல்வார்கள்னு என்னுடைய நண்பர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது படிப்பதற்கு வயது ஒரு காரணம் இல்லை. 91 வயசில் ஒருத்தர் டாக்டரேட்டு, 98 வயசில் ஒருத்தர் டாக்டரேட் வாங்குறாருன்னு சொன்னால், ஆசிரியராக இருக்கிற நாம் அன்றாடம் மாணவர்களை படிக்க வேண்டும், சக மனிதர்களை படிக்க வேண்டும், கட்டாயம் ஒரு நூல் படிக்க வேண்டும், படிக்காமல் இருக்கக்கூடாது. திருப்பி புரிந்து கொள்ளுங்கள், பிஎட் எம்எட் இதெல்லாம் வேலை வாங்குவதற்கான படிப்பு. ஆனால் சிறந்த ஆசிரியராக வேலை செய்வதற்கு அன்றாடம் நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.